பிற்கப்பட்டபடியினால் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு திருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபத்தை முதலிருந்து நாம் படித்து வருகிறோம். 1ஆம் அதிகாரம் மனுஷன் பாவியாயிருக்கிறான் என்பதை நிரூபிப்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் 1ஆம் அதிகாரத்திலே காரியங்களை போதிக்கிறார். பாவத்தை குறித்த போதனை. பாவம் என்றால் என்ன, மனுஷன் வாழ்க்கையை உலகத்திலே எவ்வாறு ஆரம்பித்தான், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு உலகத்திலே வாழ்க்கையை எப்படி ஆரம்பித்தான், அதன் பிறகு எப்படி பாவத்திலே சீரழிந்து போனான், பாவத்தின் ஆழத்திலே அவன் சிக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து பேசி 1ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. மனுஷன் பாவத்தின் ஆழத்துக்கு சென்று விட்டான் என்று அங்கே முடிக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே அப்படி பாவத்தின் ஆழத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிற மனுஷனுக்கு தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு அவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையிலே இருக்கும் என்று சொல்லி, நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கும், எதன் அடிப்படையிலே இருக்கும் என்று 2ஆம் அதிகாரத்தில் போதிக்கிறார். ஏன் இப்படி பாவத்திலே சீரழிந்து போய் விழுந்து போயிருக்கிற மனுஷன் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கப்பட்டு கவனமுள்ளவனாய் அவன் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்படியாக 2ஆம் அதிகாரத்தில் அப்படி சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் பிற்பகுதியிலே நாம் பார்ப்போம் எப்படி அப்பேற்பட்ட மனுஷனை தேவன் ரட்சிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அவனை நியாயந்தீர்க்கும் முன்பதாக அவனுக்கு ரட்சிக்கப்படும்படியாக அவனுக்கு வழியை ஏற்படுத்தி அவனை ரட்சிக்க திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிப்போம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வித்தியாசமான காரியங்கள் இதிலே படிப்போம். ஏனென்றால் ரோமர் 2ஆம் அதிகாரம் அனைத்து சத்தியங்களையும் போதிக்கக்கூடிய புத்தகமாயிருக்கிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் எல்லா சத்தியங்களையும் கிட்டத்தட்ட இதிலே நாம் படிக்கிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவன் முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாயிருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு 11, 12 வசனங்களை மட்டும் சொல்ல போகிறேன். அடுத்த வாரம் மீதியை சொல்லுகிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் ஆரம்பித்ததிலிருந்து நியாயப்பிரமாணம், அதாவது நியாய தீர்ப்பு எதன் அடிப்படையிலே இருக்கும் என்பதை குறித்து சொல்லுகிறார். முதல் 3 வசனங்களிலே நியாய தீர்ப்பானது சத்தியத்தின்படி நடக்கும் என்று சொல்கிறார். 4, 5ஆம் வசனத்திலே நியாய தீர்ப்பானது அவரவர் தங்களுக்காக சேர்த்து வைத்திருக்கிற கோபாக்கினை, ஒவ்வொரு முறையும் தேவனுடைய கிருபையை தள்ளுகிற மனுஷன் தனக்கென்றும் வரும் கோபாக்கினையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாய் சேர்த்து வைத்துக் கொண்டே வருகிறானாம். அது சேர்த்து வைத்துக் கொண்டே வரப்படுகிறது. ஒரு நாளிலே அவன் சேர்த்து வைத்த அளவின்படி அவன் நியாயம் தீர்க்கப்படுவான் என்று 4, 5 வசனங்கள் சொல்லுகிறது. 6 முதல் 10 வசனங்கள் அவன் தன் கிரியையின்படியே நியாயம் தீர்க்கப்படுவான். விசுவாசியும் சரி அவிசுவாசியும் சரி அவனுடைய கிரியின் படி நியாயம் தீர்க்கப்படுவான். விசுவாசிகள் கிரியைக்கு தக்க பலனை பெறுவார்கள். அவிசுவாசி அவனுடைய கிரியைக்கு தக்க பலனாகிய ஆக்கினை தீர்ப்பை அவன் பெறுவான். விசுவாசி கிரியைக்கு தக்க பலன், ரிவார்ட்ஸ், அவைகளை பெறுவான். 4ஆவதாக இப்பொழுது நாம் படிக்க போகிற காரியம் என்னவென்றால், நியாய தீர்ப்பு பட்சபாதம் இல்லாமல் இருக்கும். நியாய தீர்ப்பு நடக்கும்போது பட்சபாதம் இல்லாமல் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதைத்தான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்று 11ஆம் வசனம் சொல்லுகிறது. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களால் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். அந்த காலத்தில் இவைகள் சொல்லப்பட்ட காலத்திலே யூதர்களை
மனதில் வைத்துக் கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். யூதர்களுக்கும் பேசுகிறார், புறஜாதிகளுக்கும் பேசுகிறார். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் என்று சொன்னால் புறஜாதிகள், நியாயப்பிரமாணம் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் உள்ளவர்கள் என்று சொன்னால் யூதர்கள், ஏனென்றால் நியாயப்பிரமாணம் அவர்களுக்காகவே கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டவனாயிருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்தை அறியாதவனாயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, தேவன் பட்சபாதம் பார்ப்பதில்லை. எல்லாரையும் ஒரே அடிப்படையில் நியாயம் தீர்க்க போகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்த வாரத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்தெல்லாம் பேச போகிறோம். இந்த வாரத்திலே நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்கள், அதாவது யூதர் அல்லாதவர்கள், புறஜாதியார் பாவம் செய்யும் போது எப்படி கெட்டு போகிறார்கள், அவர்கள் அதன் அடிப்படையில் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இந்த உலகத்திலே பட்சபாதம் இல்லாத ஒரு நிலையை நாம் எண்ணி பார்க்க கூட முடியாது. ஏனென்றால் எல்லா பட்சபாதம் இருக்கிறது. உலகத்திலே எல்லாரும் பட்சபாதம் பார்க்கிறவர்களாகவே தான் இருக்கிறார்கள். இந்த உலகம் அப்படிப்பட்டவர்களால் நிறைந்திருக்கிறது. பட்சபாதம் இல்லாத ஒரு உலகத்தை நாம் கண்டதில்லை. இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரை அதை காணப்போவதும் கிடையாது. பணத்தின் அடிப்படையிலே பட்சபாதம் பார்க்கிறார்கள், படிப்பின் அடிப்படையிலே பட்சபாதம் பார்க்கிறார்கள், அந்தஸ்தின் அடிப்படையில் பார்க்கிறார்கள், ஜாதியின் அடிப்படையில் பார்க்கிறார்கள். பலவிதமான அடிப்படையிலே பட்சபாதம் பார்க்கிற உலகம் இது. ஆகையால் பட்சபாதம் பார்க்காமல் இருப்பது, பார்க்காமல் நியாயம் தீர்ப்பது என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு விளங்காது. கிரேக்கர்கள் மத்தியிலே நீதி தேவதை என்று ஒரு தேவதை இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். அந்த தேவதையுடைய படத்தை நீங்கள் கண்டிருக்கலாம். அடிக்கடி இந்த நீதி தேவதையின் படத்தை போடுவார்கள். அந்த நீதி தேவதைக்கு கண் கட்டப்பட்டிருக்கும். ஏன் கண் கட்டப்பட்டிருக்கும்? பார்க்காமல் நியாயம் தீர்க்க வேண்டும். யார் நமக்கு முன்பாக நிற்கிறார்கள் என்பதை பார்க்காமல், பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கும்படியாக கண்ணை கட்டி கொண்டு நிற்கிறாள் நீதி தேவதை. கையில தராசை வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஏன் தராசு? சரியாக இரு பக்கமும் இருக்கிற நியாயத்தை அலசி ஆராய்ந்து அதை சரியாக எடை பார்த்து எந்த தவறும் இல்லாமல் கண்ணை கட்டிக்கொண்டு நியாயம் தீர்க்க வேண்டும் என்கிறதை அதை எடுத்து காண்பிக்கிறது. கையிலே ஒரு வாள், தவறு செய்தவன் யாராயிருந்தாலும் சரி தண்டனை உண்டு என்பதை எடுத்து காட்டுகிறதா இருக்கிறது. கட்டின கண்கள், கையிலே தராசு, இன்னொரு கையிலே வாள், இப்படிதான் நீதி தேவதை நிற்கிறாள். அது படத்தோடு சரி. ஆனால் கோர்ட்டுக்கு போனா நீதிபதி கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார், கட்டிக்கிட்டு ஒண்ணு இல்ல. கட்டிக்கிட்டு நியாயம் தீர்க்கிறது போல இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே நம்முடைய நீதிபதிகள் கூடிய மட்டுக்கும் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கும்படியாக முயற்சி எடுக்கிறார்கள். அது உண்மைதான். அநேகர் நல்லவர்கள், அவர்கள் நியாயப்படி நியாயம் தீர்க்க வேண்டும், பட்சபாதம் இல்லாமல் யாராயிருந்தாலும் தண்டனை வழங்க வேண்டும், சரியான நியாயத்தை வழங்க வேண்டும் என்றுதான் முயற்சி எடுக்கிறார்கள். இருந்தாலும் மனுஷனால் அது முடியாத காரியம். பட்சபாதம் இல்லாமல் இருப்பது என்பது மனுஷனால் இந்த உலகத்திலே முடியாத காரியம். ஏனென்றால் பாவத்தில் விழுந்து போன மனிதர்கள் மத்தியிலே பட்சபாதம் என்பது இயல்பாக வந்துவிட்ட ஒன்று. இதன் நிமித்தமாக பட்சபாதம் பார்த்தேதான் ஆகிறார்கள். பட்சபாதம் பார்க்காமல் இருக்கவே முடியாது. ஆகையால் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை நாம் காண முடியாது. அது மட்டுமில்லாமல் நாம் பார்க்கிற அந்த ஆதாரங்கள் நம்முடைய கண்களுக்கும் அறிவுக்கும் புலப்படுகிற ஆதாரங்களை வைத்துதான் நியாயம் தீர்க்கிறோம். கோர்ட்டிலேயும் அப்படிதான். கிடைத்த ஆதாரங்கள், கையில கிடைத்திருக்கிற ஆதாரங்கள், புகைப்படங்கள், மற்ற ஆதாரங்கள், திரட்டின கைரேகைகள், இப்படி பலவிதமான ஆதாரங்களை கொண்டு வந்து கண்களுக்கு காணும்படியாய் கிடைக்க பெற்ற ஆதாரங்களை வைத்துதான் நியாயம் தீர்க்க பண்ண முடியுமே ஒழிய, உள்ளத்திலே ஒரு மனுஷன் எந்த நோக்கத்தோடு செய்தான், ஒரு தவறு செய்யப்படுகிறது என்றால் அதுக்கு மோட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வக்கீல்கள் அந்த தவறை நிரூபிக்க வேண்டும் என்றால், அவனுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்றால், அவன் எந்த நோக்கத்தோடு அதை செய்தான், அவனுடைய உள்ளத்தின் நோக்கம் என்ன, எதற்காக இதை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது, எதற்காக இந்த கொலையை செய்தான் என்பதை எடுத்து காண்பிக்க வேண்டும். மோட்டிவ், நோக்கத்தை சரியான விதத்தில் எடுத்து காண்பிக்கவிட்டால் அவன் கொலை செய்தான் என்பதை சரியாக எடுத்து காண்பிக்க முடியாது. நோக்கத்தை எடுத்து காண்பிக்க வேண்டும். ஆனால் நோக்கத்தை காண்கிறதுக்கு மனுஷன் ஒன்றும் தேவன் அல்ல. அவன் உள்ளத்தை பார்க்க முடியாது. அநேக நோக்கங்கள் புதைந்து கிடக்கிறது. மனுஷன் செய்கிற அநேக காரியங்கள், கிரியைகளுடைய நோக்கங்கள் கண்களுக்கு தென்படாமல் புதைந்து மறைந்து கிடக்கிறது.
சில நேரங்களிலே வாழ்நாள் முழுவதும் அது மறைக்கப்படலாம். மனுஷனுடைய கைகளுக்கு ஆதாரங்கள், அந்த குற்றத்திற்கான நோக்கங்களும் ஆதாரங்களும் எட்டாமற் போகலாம். அதுதான் இந்த உலகத்தின் நிலைமை. ஆகையால் நியாயந்திருக்கிறவர்கள் கண்களுக்கு கிடைத்ததை வைத்துதான் நியாயந்திருக்கிறார்கள். ஆனால் தேவனோ மனுஷனுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் அவர் காண்கிறவர். ஆகையால் தான் அவர் பட்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிறவர். அவர் சர்வ ஞானம் படைத்தவர். சர்வ ஞானம் என்று சொன்னால் எல்லா அறிவையும் பெற்றவர் அவர். உங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். நீங்கள் செய்யாதது, செய்து கொண்டிருக்கிறது, செய்ய போகிறது எல்லாவற்றையும் ஏற்கனவே அறிந்தவர். ஒரு காரியமும் அவருக்கு முன்பாக மறைக்கப்பட முடியாது. எல்லாம் அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது போல தேவனுக்கு முன்பாக அப்படி இருக்கிறது. மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது இந்த உலகத்தின் நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு போல அல்ல. தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது மனுஷன் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டவனாக, அப்படியே வெளியரங்கப்படுத்தப்பட்டவனாக, ஒரு காரியத்தை மறைக்க முடியாதவனாக, பொய் சொல்ல முடியாதவனாக, மறுக்க முடியாதவனாக, அவன் பதில் கூற முடியாதவனாக, சாக்கு போக்கு சொல்ல இடமில்லாதவனாக, தப்ப வழி இல்லாமல் அவன் நிற்க முடியும், நிற்க வேண்டும். அப்படிதான் நிற்க முடியும். ஏனென்றால் தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர். மனுஷன் நியாயந்திருக்கிறது போல அவர் நியாயந்திருக்கிறது இல்லை. அவர் உள்ளத்தை பார்க்கிறார், எல்லாரையும் அறிந்திருக்கிறார். பட்சபாதம் இல்லாமல் அவர் நியாயந்தீர்ப்பார். உலகத்தில் அது முடியாது. உலகத்திலே இந்த பட்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்கிறது கஷ்டம். ஏன்னா உள்ளத்தில நோக்கங்கள் சில நேரத்தில் புதைந்து கிடக்கிறது, வெளிரங்கமாக்கப்படுகிறது இல்லை. ஆகையால் தான் மனுஷன் அவனுடைய நியாயத்தின் இந்த சிஸ்டம் ஆஃப் ஜஸ்டிஸ், இந்த நியாயத்தின் கோட்பாடுகளில் இரக்கம் என்று ஒன்றை சொல்லி வைத்திருக்கிறான். இப்போ இரக்கம் காட்டுகிறான். அநேக நாடுகளில், நம்ம நாடையும் சேர்த்து தான் சொல்றேன், அமெரிக்கா போன்ற நாடுகள் இன்னும் அதிகம். ஒரு குற்றவாளியை தப்ப விடுவதற்காக, குற்றவாளியை எங்க தண்டிச்சிட போறோமோ, குற்றவாளி இல்லாதவனை எங்க தண்டிச்சிட போறோமோ என்று சொல்லி, சரியா சொல்றேன், குற்றவாளி அல்லாதவனை, தவறு செய்யாதவனை எங்கே நாம் தண்டித்து விட போறோமோ என்று பயந்து தவறு செய்தவன் 10 பேரை விட்டுருவாங்க. ஏன்? நிச்சயமாய் இவன் தவறு செய்தானா என்பதை பூரணமாய் அறிந்து முற்றிலும் அலசி ஆராய்ந்து பார்த்து எல்லா ஆதாரங்களும் கிட்டினால்தான் அவனை தண்டிப்பார்கள் ஒழிய, ஏதோ சில ஆதாரங்கள் கிடைக்கவில்லை, சரியாக தென்படவில்லை என்றால் அவன் குற்றமே செய்திருந்தாலும், ஒருவேளை செய்யாதிருந்தானால் அவனை தண்டிக்க வேண்டியது வந்துவிடுமே சொல்லி பயந்து குற்றம் செய்யாதவனை காப்பாற்றுவதற்காக குற்றம் செய்தவனை அநேக நேரத்திலே விட்டு விடுகிறார்கள். கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? அதுதான் இரக்கம் என்று சொல்லுகிறார்கள். மனுஷன் இரக்கம்னு சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா பெரிய ரொம்ப நன்மை செய்யறவன் போல, ரொம்ப இரக்கம் காண்பிக்கிறவன் போல இருக்குது. ஆனால் மனுஷன் அவன் இரக்கம் என்று சொல்லும் போது அதுல ஒரு பெரிய ஒரு நன்மை எதுவும் கிடையாது. அவனால் பாரபட்சம் இல்லாமல், பட்சபாதம் இல்லாமல் நியாயந்திருக்க முடியாதனால்தான் இரக்கம் என்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். தேவனிடத்திலே நியாய தீர்ப்பு என்று வந்து மனுஷன் இப்படி தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது, குற்றவாளியாக பாவியாக போய் நிற்கும் போது அங்கே இரக்கமே கிடையாது. இவன் ஏன் இரக்கம் காமிக்கிறான்? மனுஷன் ஒருவேளை நான் தப்பா நியாயம் தீர்த்திருவனோ, ஒருவேளை இவனுக்குள்ள ஆதாரங்கள், இவனை பற்றிய ஆதாரங்கள் தவறானவைகளோ, ஒருவேளை இவன் குற்றம் செய்யவில்லையோ, ஆகையால் இவனுக்கு கொஞ்சம் இரக்கத்தோடு நியாயம் தீர்ப்போம் என்று சொல்லிதான் இரக்கம் காமிக்கிறான். தேவன் அப்படி நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை. ஏன் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் தீர அறிந்தவர், அவர் அறியாதது ஒன்றுமில்லை. ஆகையால் அவர் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே இரக்கம் காண்பிப்பதே கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்றை எடுத்துக்கொள்வோம். நமக்காக இயேசுவை சிலுவையிலே மரிக்கும்படியாக தேவன் ஒப்பு கொடுத்தார். சிலுவை மரணம் என்பது ஏதோ அசம்பாவிதமாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அல்ல. சிலுவை மரணம் என்பது ஏதோ மனிதர்கள் திட்டம் தீட்டிய ஒரு காரியம் அல்ல. அது தேவனால் திட்டம் தீட்டி நிறைவேற்றப்பட்ட ஒன்று. தேவன் அதை நிறைவேற்றினார். ஏன் அதை நிறைவேற்றினார்? மனுஷருடைய பாவத்திற்காக ஒருவன் சாக வேண்டும் என்பது தேவனுடைய நியாயம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் தேவனுடைய நியாயம். இந்த நியாயத்தில் இரக்கம் ஈவெல்லாம் கிடையவே கிடையாது. சரி பரவாயில்ல, சாக வேணாம், லேசா நாள் அடியோட விட்டுருவோம் அப்படின்னு இரக்கம் எல்லாம் தேவனிடத்துல கிடையவே கிடையாது. இயேசுவை கல்வாரி சிலுவைக்கு கொண்டு போனார். அங்கே அடித்தார்கள், நொறுக்கினார்கள். இரக்கம் காட்டினாரா? கிடையாது. அவருடைய
சரீரம் சொல்லப்பட்டது போல இன்றைக்கு உழுத நிலம் போல அடித்து நொறுக்கப்பட்டு பிக்கப்பட்டது. ஆண்டவர் நிறுத்தினாரா? போதும் என்று சொல்லி அடிச்சது போதும், இவ்வளவு நல்லா அடிச்சிட்டீங்களே, இதுவே போதும் பாவத்துக்கு, இதோட விட்டுருவோம், நம்ம கொஞ்சம் இரக்கம் உள்ளவர்களா இருப்போம் சொன்னாரா? கிடையாது. தேவன் நியாயஸ்தர். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னால் அதை அப்படியே செய்வாரே ஒழிய இரக்கமே கிடையாது. ஆகையால் தான் சிலுவை அவரை அடிச்சு நொறுக்கி அவரை துன்பப்படுத்தி முள்கிரீடத்தை அவர் மீது வைத்து அவரை அங்கே சாகடித்தார்கள். தேவன் அதை அனுமதித்தார், தேவன் அதை பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் இவரை சாகடிக்கவில்லை. ஏனென்றால் அவர் ஜீவாதிபதி, அவரை சாகடிக்க முடியாது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஜீவனே அவர்கிட்ட தான் வருது, அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குறவர். ஜீவனுக்கு அதிபதி அவர், ஜீவனை உண்டாக்குகிறவர் அவர். ஜீவனையே எப்படி கொல்ல முடியும்? சாவு நமக்கு வரலாம், ஆனா ஜீவனுக்கு வர முடியாது. The prince of life cannot be put to death. ஜீவனுக்கு அதிபதியாக இருக்கிறவர் சாகடிக்கப்பட முடியாது. ஆனால் தேவன் சிலுவையிலே அவரை தம்முடைய கரம் கொண்டு அடித்தார், நொறுக்கினார். அங்கே நடந்தது தேவனுடைய நியாய தீர்ப்பு, மனுஷன் அடித்தது கிடையாது, மனுஷனுடைய நியாய தீர்ப்பு கிடையாது. அவர் கொல்லப்பட்டது தேவனுடைய நியாய தீர்ப்பு. அது தேவன் செய்த கிரியை. கல்வாரி சிலுவையில பார்க்க போன தேவன் எப்படி நியாயம் பண்றது நல்லா விளங்கும். சிலுவையை பாருங்க, அங்க ஈவே இரக்கமே கிடையாது. அடிச்சு நொறுக்கி பிச்சு அங்கே அவரை நிர்வாணமாய் தொங்க விட்டு அங்கே சாகடித்தார்கள். அங்கே அவர் தன்னுடைய ஜீவனை விட்டு அங்கே செத்தார். அதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. அதுல கொஞ்சம் கூட ஈவோ இரக்கமோ கிடையவே கிடையாது. ஏன் ஈவு இரக்கம் கிடையாது? அது தேவன் நியாயஸ்தர். அவரிடத்துல நியாயஸ்தரா இருக்கிறபடினாலே அவரிடத்துல ஈவு இரக்கங்கள் கிடையாது. ஈவு இரக்கம்ன்றது மனுஷன் இன்றைக்கு தன்னுடைய கோட்ல ஏதோ பெரிய நன்மை செய்கிறது போல இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் தேவனுடைய ஈவு இரக்கங்கள் வேற. தேவன் இன்றைக்கு ஒருவனுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்றால், ஈவு காண்பிக்க வேண்டும் என்றால், அதை எதன் அடிப்படையில் காண்பிக்கிறார்? இவனுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார், ஜீவனை விட்டார், செத்தார், ஆகையால் நீ பிழைக்கிறாய் என்று சொல்கிறார் ஒழிய பாவம் செய்துட்ட பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ போன்னு சொல்றதே கிடையாது. தேவனிடத்தில் அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. ஹலோ, தேவனிடத்தில் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. பரவாயில்ல நீ 2 தப்பு தானே செய்த, அப்படி ஒன்றும் பெரிய தப்பு இல்ல நீ போ என்று சொல்லுகிறதே கிடையாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்ட நியாயத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த விதத்தில் பாவிகளாக இருக்கிறோம் என்பதை இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பையன் வாத்தியாரிடத்துல போய் கோச்சிக்கிட்டானா. என்னப்பா கோவம் வருது உனக்குன்னு கேட்டார். என்ன சார், சின்ன பையன், எனக்கும் 0 கொடுத்திருக்கிறீரு முட்டை, இந்த பையனுக்கும் 0 தான் கொடுத்திருக்கிறீரு, நியாயமானாராம். ஆமா, 2 பேரும் கணக்குல தப்பியா, 2 கணக்கும் தப்பா இருக்குது 2 பேருக்கும், ஆகையால 0 கொடுத்த உனக்கு என்ன? இல்ல சார், 8 8 64, 8 8 பெருக்குனா 64, ஆனா நான் 62 போட்டிருக்கேன், அவன் 54 போட்டிருக்கான். அவன் 10 தப்பு, நான் 2 தானே தப்பு, அவனுக்கும் 0 கொடுக்கிறீர், எனக்கும் 0 கொடுக்கிறீர், நியாயமானாராம். நல்ல கவனிங்க, 1 இருந்து 1 கோடி வரைக்கும் நம்பர் இருக்குது. 0 0 0 போட்டே போலாம். 1 இருந்து 1 கோடி வரைக்கும் நம்பர் இருக்குது. 8 8 64 தான் ஒழிய இந்த கோடியில எந்த ஒரு நம்பராகவும் இருக்கவே முடியாது. 1 கோடி நம்பரை சொல்லலாம், தப்பு தான். நீங்க 64 சொல்லலனா தப்பு தான். நீங்க எத்தனை கோடி நம்பரை வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம், எத்தனை முறை வேணா முயற்சி எடுக்கலாம். 8 8 64 தான், அதை தவிர வேற பதிலே கிடையாது. 8 8 64 வரலனா அது தப்பு தான். 8 8 64 வரல, 63 வந்தா கூடாது 0 தான். அப்படிதான் மனுஷனை தேவன் காண்கிறார். மனுஷன் நினைச்சிட்டு இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவன் 10 தப்பு, நான் என்ன ஒரே ஒரு தப்பு, இவன் 9 தப்பு, என்ன பாரு பாதி தான் தப்பு, கொஞ்சம் தான். என் வாழ்நாள்ல நான் ஏதாவது தப்பு செய்திருப்பேனா, என் வாழ்நாள்ல நான் அப்படி செய்திருப்பேனா இப்படி செய்திருப்பேனான்றான். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ 63 தப்பா இருக்கிறியோ 63 முக்கால் தப்பா இருக்கிறியோ எனக்கு கவலை இல்லை. 1 இருந்து 1 கோடி வரைக்கும் எத்தனை நம்பர் சொன்னாலும் அது தப்பு. 64 மட்டும்தான் ரைட்டு. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், அது மட்டும்தான் தப்பு ஒழிய வேற, அது மட்டும்தான் சரிய ஒழிய வேற எல்லாமே தப்பு தான் ஆண்டவருடைய கணக்கின்படி.
தேவனுக்கு முன்பாக மனுஷன் ஒரு நாள்ல நிற்கும் போது அவன் போட்ட கணக்கெல்லாம் அங்க தப்பா இருக்கும். அங்க போய் ஆண்டவர்ட்ட, என்ன ஆண்டவரே, நான் இவ்வளவு நல்லா இருந்தேனே, நான் கடன் வாங்கிட்டு ஓடி போனேனா, நான் யாருக்காவது தீமை செய்தேனா, நான் அப்படி பண்ணேனா, நான் இப்படி பண்ண, நான் ஆலயத்துக்கு போலையா ஒழுங்கா, நான் அப்படி, அதெல்லாம் அடுத்த வாரம் வருது. அதெல்லாம் நான் அப்படி பண்ணலையா, இப்படி பண்ணலையா, ஆண்டவர் சொல்லுவாரு, நீ 1 இருந்து 1 கோடி வரைக்கும் எத்தனை நம்பர் சொன்னாலும் தப்பு தான். 8 8 64 தான். அது ஒரே ஒரு பதில் தான் இருக்குது. ஒரே ஒரு பதில் தான், வேற பதிலே கிடையாது. ஒரே ஒரு நியாயம்தான். அது இந்த உலகத்தையும் நம்மையும் படைத்த தேவன் வைத்திருக்கிற நியாயம் ஒன்றுதான். அது என்ன நியாயம்? பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அதுதான் நியாயம். தேவனுக்கு முன்பாக மனுஷன் ஒரு நாளில் நிற்க போகிறான். அப்பொழுது அவன் நினைத்ததெல்லாம் தப்பாய் போய்விடும். அவனுடைய கணக்கெல்லாம் ஒன்றுமில்லாமற் போய்விடும். இவனுடைய மனதில் நினைத்துக் கொண்டு போகிறதெல்லாம் அங்கு ஒன்றும் நடக்காது, நிற்காது. தேவன் முன்பாக நிற்கும் போது அங்க மார்க்கே வாங்க முடியாது. வெறும் 0 தான் கிடைக்கும். அங்க போய் கோபிச்சு பிரயோஜனம் கிடையாது. தேவன் மனுஷனை எதற்காக நியாயந்திருக்க போகிறார்? அவனை பாவத்திற்காக நியாயந்திருக்க போகிறார். பாவம் என்றால் என்ன? இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் என்றால் என்ன? மனுஷனுடைய பாவம் என்றால் என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ, அதுதான் படிக்கிறோம். நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள், புற மதஸ்தவர்கள், புறஜாதியார், இவர்கள் பாவம் செய்யும் போது, எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். பாவம் என்றால் என்ன? பாவம் செய்கிறார்களோ என்று சொன்னபடினாலே ஏதோ ஒரு செயலை அது குறிக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அது ஒரு செயலை குறிக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட செயலை குறிக்கவில்லை. ஏதோ நான் அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், ஆகையால் இது பாவம் என்று அதை குறிக்கவில்லை. நான் சொன்னேன் இல்லையா, ஆதாம் ஏவாள் என்ன பாவம் பண்ணாங்க? ஆதாமும் ஏவாளும் என்ன பாவம் பண்ணிட்டாங்க? நம்ம இன்னைக்கு பாவம் பாவம் நம்ம பிரசங்கம் பண்றதை பார்த்தா அது விபச்சாரம், வேசித்தனம், அது ஆக்கும், இது ஆக்கும், நீ போஸ்டரை பாத்தி ஆக்கும், இப்படி போனி ஆக்குங்க, அப்படி இப்படி 1008 லிஸ்ட் கொடுக்குறாங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் ஏதேன் தோட்டத்தில் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் செய்யவே இல்லை. ஆதாம் ஏவாளும் விவகாரம் செய்யல, வேசித்தனம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. என்னதான் பண்ணாங்க அவங்க? என்னதான் பாவம் செய்தாங்க? நம்ம பாவ கணக்கின்படி பார்த்தா, நம்ம இன்றைக்குள்ள பெந்தோஸ்து பிரசங்கத்தின்படி பார்த்தா அவங்க பெரிய பரிசுத்தவான்கள், ஒரு பாவமும் செய்யாத ஆளுங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? ஆகையால பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா அது இதுன்னு புருடா விடக்கூடாது. பாவம், பாவம் என்றால் என்ன? ஆதாம் ஏவாள் என்னையா பாவம் செய்தாங்க? ஒண்ணுமே செய்யல, சும்மா பேசாம தோட்டத்தில் இருந்தாங்க. என்ன செய்தாங்க? அந்த கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்த அந்த கனியை எடுத்து புசிச்சாங்க. அவ்வளவுதான். மொத்தத்தில் பார்க்க போனால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமற் போனார்கள். தேவன் எனக்கு வேண்டாம், தேவன் இல்லாம நான் வாழ்ந்து கொள்கிறேன் அப்படின்னு போனாங்க. அதுதான் பாவம். இன்றைக்கும் மனுஷனுடைய பாவம் ஏதோ பெரிய விபச்சாரம், வேசித்தனம், அது இது பண்ணாதான் பாவம் கிடையாது. இன்னைக்கு நிறைய யோகியர்கள் இருக்கிறார்கள் உலகத்துல. ஹலோ, எனக்கு நிறைய யோகியம் தெரியும். நல்ல உண்மையா வாழ்றவங்க, நல்லா இருக்கிறவங்க, கரெக்டான ஆட்கள், சரியான பேர் வழிகள், அவரை நம்பலாம். சில நேரத்தில் வெளியே இருக்கிற ஆட்களை ரொம்ப நம்பலாம். நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நியாயஸ்தர்கள், ரொம்ப நியாயமா நடந்து கொள்ள நம்பிக்கையான ஆட்கள் இருக்கிறாங்க. எந்த பாவமும், இப்படிப்பட்ட பாவம் செய்யாத ஆளுங்க. வேத வசனம் பாவம் செய்கிறவர்கள் என்று சொல்லும் போது ஏதோ ஒரு பாவத்தை செய்தவன் அல்ல, தேவனை வேண்டாம் என்று தள்ளினவன், படைத்த தேவனை வேண்டாம் என்று நிராகரித்தவன், உண்டாக்கினவரை அறியாமல் விக்கிரகங்களையும் கல்லை மண்ணையும் வணங்குகிறவன், உண்டாக்கின தெய்வத்தை புரிந்து கொள்ளாமல் சிருஷ்டிகரை நினையாமல் சிருஷ்டிப்பை வணங்குகிறவன், தேவனை தள்ளிவிட்டவன், தேவனை குறித்த அறிவு உண்டாயிருந்தும் மனசாட்சி என்று ஒன்று அவனுக்கு இருந்தும் அதை தள்ளிவிட்டு கண்டதையும் வணங்கி கொண்டிருக்கா பாருங்க, அவன் தான் பாவி. தேவனை வேண்டாம் என்று நிராகரிக்கிறவன் தான் பாவி. புரியுதோ? நீங்க ஒருவேளை ஒரு தப்பும் செய்யாதவர்களா இருக்கலாம். இந்த இடத்துல சிலர் இருக்கலாம், ஐயா நான் எப்பவுமே பல கிறிஸ்தவர்களோட நான் ரொம்ப நல்லவன் சொல்லலாம். உண்மையாவே இருக்கலாம். பல கிறிஸ்தவ விசுவாசிகளோட நல்லவர்கள்னா இருக்கிறாங்க பாவிகள் மத்தியில. ஆனால் இந்த மெய்யான தேவனை கண்டுகொண்டு சிருஷ்டித்த தேவனை கண்டுபிடித்து அவரை அறிந்து அவரிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரை விசுவாசித்து அவருக்காக ஜீவிக்காமல் வாழ்கிற எந்த ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரி,
அது எவ்வளவு நியாயமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த நெறிகளை கொண்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக தவறு, பாவமான வாழ்க்கை என்று எண்ணப்படுகிறது. ஏன் பாவம்? இவன் என்ன செய்தான்றதுனால பாவம் அல்ல, இவன் தேவனை தள்ளிவிட்டான், அதுதான் பாவம். நீதி செய்தானா செய்யலையோ அது அவனுடையது. தேவனை தள்ளினதுதான் பாவம், மற்றதெல்லாம் பாவத்தின் விளைவுகள். விபச்சாரம், வேசித்தனம், அது இதெல்லாம் சொல்றவன் இதெல்லாம் இந்த பாவ மனுஷன் அவன் தானா செய்யறது. பிறகு பாவத்தின் விளைவுகள் அதெல்லாம் நல்ல கிடையாது, அதெல்லாம் பாவத்தின் விளைவுகள். பாவமான மனுஷன் அப்படிதான் வாழ்றான். ஆனா பாவம் என்ன? தேவனை வேண்டாம் என்று தள்ளினதுதான் பாவம். இயேசு வரும்போது பாவத்தை குறித்து ஆவியானவர் அனுப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை குறித்து எந்த பாவத்தை குறித்து? என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். எந்த பாவம்? அவரை விசுவாசியாத பாவம் தான் பாவமே ஒழிய நீதி எல்லாம் பாவத்தின் கனிகள், பாவத்தின் விளைவுகள், பாவத்தினால் ஏற்படும் செயல்கள். பாவம் என்றால் என்ன? அது ஒண்ணுதான், அது இயேசுவை விசுவாசியாதது. மெய்யான தேவனை விசுவாசியாமல் அவரை தள்ளிவிட்டு அவர் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைதான் பாவம். இந்த நியாயஸ்தர்கள் அடிக்கடி கேட்பது என்ன? சரியா, இயேசு விசுவாசியாததான் பாவம்னு சொல்றீங்க. அப்ப இயேசுவை பற்றி ஒருவன் கேள்வியே படல, ஒருவன் இயேசுவை பற்றி அறியவே இல்லை, இந்த மாதிரி பிரசங்கம் ஒன்றையும் கேட்கல, இயேசுநாதர்னா யாருன்னே தெரியாது, அவர் என்ன பண்ணாருன்னு யாரும் அவனுக்கு விளக்கி சொல்லல, இவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? அவரை பற்றி கேள்விப்படாதவன் ஒருவன் இருந்தான்டா, அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? உங்க பிரசங்கத்தின்படி பார்த்தா இயேசுவை விசுவாசியாதான் பாவம், மெய்யான தேவனை ஏற்றுக்கொள்ளாதான் பாவம். சரி, அவன் தெரிஞ்சாலே ஏற்றுக்கொள்வான், அவனுக்கு தெரியாதே, அவனுக்கு யாரும் சொல்லலையே, அவனுக்கு யாரும் அறிவிக்கவில்லையே, அப்படி என்றால் அவன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவனை ஆண்டவர் விட்டு விட மாட்டாரா? ஏன்னா அவனுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி நிறைய நியாயஸ்தர்கள் கேட்பாங்க. அது ஏன் கேட்கறாங்கன்னா, நாங்க இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட முடியுமா? தெரியாதவங்கள சரி நீ சுவிசேஷத்தை கேட்கலன்னு ஆண்டவர் விட்டுற போறாருன்னா எங்களுக்கும் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வச்சிருப்பாரு. ஆகையால் தான் அவங்க திடீர்னு எப்படி இவங்களுக்கு சீனாக்காரங்களை பற்றியும் எங்கேயோ காட்டுல வாழ்றவனை பற்றி இவங்களுக்கு என்ன கரிசனை வந்தது? அவன் கேட்கலன்னா அவன் ரட்சிக்கப்படுவானா? அதுக்கு பதில் உண்டு. அவன் கேட்கலன்னா ரட்சிக்கப்படுவானா இல்லையானுங்கிறதுக்கு பதில் உண்டு. அதை வேத வசனம் சொல்லுகிறது. 14ஆம் வசனத்தை கவனிங்க. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணம் இல்லாதவன், அதாவது தேவனுடைய கற்பனைகளை 10 கற்பனை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று போதிக்கப்படாதவன் சுவாபமாய் செய்யறானா? எதை செய்யறான்? நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறவளை செய்யலாம். எப்படி செய்யறான்? நியாயப்பிரமாணம் அப்படி செய்கிற போது எப்படி செய்கிறான்? 15ஆம் வசனம். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலேயும். நல்லா கவனிங்க, என்ன முதல் வசனத்தில் படிச்சோம் இல்லையா? சத்தியத்தின்படி தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி. சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பார்னா சத்தியத்தை மனுஷன் அறியலையே, அறியாத சத்தியத்தை வச்சு அவன் எப்படி நியாயம் தீர்க்கணும்? அவன் சத்தியத்தை அறிஞ்சிருந்தா பரவாயில்ல, சத்தியம் அவனுக்கு தெரியாதே என்று சொல்வார்களாம். அதுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், சத்தியம் தெரியாதுன்னா சொல்றீங்க? இயேசுவை குறித்து அறியாத மனுஷனுக்கு சத்தியம் தெரியாது என்றா சொல்லுகிறீர்கள்? காட்டிலையும் மேட்டிலையும் வாழ்றவனுக்கு சத்தியம் தெரியாதுன்னு சொல்லுகிறீர்களா? சுவிசேஷம் சென்றாத கிராமங்களிலும் பட்டி தொட்டிலையும் சத்தியம் தெரியாது என்று சொல்லுகிறீர்களா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இல்லை, சத்தியம் அவனுக்கு தெரியும். எப்படி சொல்றாரு? மற்றவர்கள் யாரையும் குற்றம் சாட்டி இருக்கிறீர்களா? அதான் முதலாவது வசனம். முதலாவது வசனம் என்ன? யாரையாவது குற்றம் தீர்த்திருக்கிறீர்களா? அவன் பண்றது தப்பு, இவன் பண்றது குற்றம், ஐயோ அது பாவம், இப்படி செய்யலாமா, நான் ஒரு காலம் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு என்றைக்காவது சொல்லியிருக்கீங்களா? எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா சொல்லி இருக்கிறோம். யாரையாவது குறித்து ஒரு நாள் எல்லாரும், சத்தியத்தை அறியாதவன் கூட, சபைக்கு வெளியே இருக்கிறவன், எங்க வாழ்றவனா இருந்தாலும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் எந்த காட்டுல இருந்தாலும் சரி, மற்றவனுடைய செயலை பார்த்து ஐயோ இது குற்றம், இது பாவம் சொல்றவன் உண்டு, அப்படி செய்யாதவன் கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், அப்படி செய்திருக்கல, அப்போ உனக்கு எப்படி தெரியும் இது குற்றம், இது பாவம், இது கெட்டது என்று? எப்படி தெரியும்னா, சத்தியம் உனக்கு மனசாட்சியிலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நீ பிறக்கும் போதே மனசாட்சியில எழுதி வச்சிட்டார் சத்தியத்தை. எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற போது ஒரு காலம் போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லுகிறார். ஏன் அவனுக்கு போக்கு சொல்ல இடமில்லை? ஏனென்றால்
அவனுடைய மனசாட்சிக்குள்ளாகவே தேவன் சத்தியத்தை என்ன பண்ணிட்டாராம், எழுதி வச்சுட்டார். மனசாட்சிக்குள்ள கிளீனா இருக்குது. நியாயப்பிரமாணம் இல்ல, ஐயோ எனக்கு 10 கற்பனையை கேள்விப்பட்டதில்லை என்று சொல்லலாம். உள்ள அவனுக்கு இருக்குது 10 கற்பனை. இதுதான் நல்லது, இதுதான் கெட்டதுன்னு எல்லா மனுஷருக்கும் தெரியுது. தெரியாத மனுஷன் கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு முன்னால் இருக்கும்போது ஒரே ஒரு கேள்வி கேட்பாரு, நீ மற்றவனை சொல்லி இருக்கல இது குற்றம், அது பாவம், இது தப்புன்னு. அப்ப உனக்கு எப்படி தெரியும்? நீ நல்லது கெட்டது அறிந்திருக்கிறாய். சத்தியத்தை உனக்கு மனசுல நான் எழுதி வச்சேன், உள்ளத்துல. உனக்கு தெரியாதுன்னு சொல்லாத. சத்தியம் உனக்கு தெரிஞ்சிருந்து அவனை குற்றம், இவன் பாவம், இவன் நல்லது கெட்டது செய்தான் சொல்லியும் நீ எது சரி என்று உனக்கு தென்பட்டதோ அதை செய்யவில்லையே. உன்னுடைய மனசாட்சி சொல்லவில்லையா? இந்த சிருஷ்டிப்பை பார்க்கும்போது மெய்யான தேவன் ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லையா? உன்னுடைய சரீரத்தையும் இந்த உலகத்தின் அற்புதமான படைப்பையும் காணும் போது உனக்கு எட்டவில்லையா? உன்னுடைய மனதிற்கு மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார், இதை உண்டாக்கினவர் படைத்தவர் இருக்கிறார் என்பது உனக்கு புரியவில்லையா? புரிஞ்சது, புரிந்தும் அதை தள்ளிவிட்டாய், புரிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாமற் போனாய் என்று சொல்லி ஆகையால் தான் நியாயம் தீர்ப்பாராம். நல்ல கவனிங்க. 14ஆம் வசனம் துவக்கத்தையும் 15ஆம் வசனம் துவக்கத்தையும் சொல்லிடுறேன். மீதி எல்லாம் அடுத்த வாரம் படிப்போம். மூன்று காரியங்கள். There are 3 accusers that will accuse him. 3 காரியங்கள் அவனை குற்றம் தீர்க்கும், அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும். 3 காரியங்கள் அவனை பாவி என்று சுட்டி காண்பிக்கும். அது என்ன 3 காரியங்கள்? முதலாவது, அவன் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின் படி செய்தான் பாருங்க நன்மைகளே. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் முன்பாக நிற்கும் போது ஒன்னு அவனை குற்றஞ்சாட்டம். என்னன்னு? நீ எப்படி நல்ல காரியங்களை செய்து வாழ்ந்தாய், எப்படி நல்லது என்று தெரிந்து அதை செய்தாய், செய்தபடினாலே உனக்கு தேவனுடைய சத்தியம் புரிந்திருந்தது, அறிந்திருந்தது, ஆகையால் தான் செய்தாய். நீ சத்தியத்தை அறிந்தவன், அறியாதவன் சொல்ல முடியாது. இரண்டாவது காரியம், அவனை குற்றம் தீர்க்கக்கூடிய இன்னொரு காரியம், செகண்ட் அக்யூசர் என்ன? அவனுடைய மனசாட்சி சொல்லுகிறது. அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும், முன்னால ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும் போது, அங்க போய் நிற்கும் போது என்ன ஆகும்? திடீர்னு அவன் உலகத்திலே நியாயமாய் வாழ்ந்தான் பாருங்க, அதுவே அவனுக்கு எதிராக நிற்கும். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவரே நான் நல்லதுதான் செய்தேன், நான் ஒருபோதும் கெட்டதே செய்யல, நான் ரொம்ப யோகியன்னு சொல்லும் போது கரெக்ட், அதுதான் உனக்கு முதல் அக்யூசர். நீ நல்லது எப்படி செய்த? சத்தியத்தை அறிந்துதானே செய்த. சத்தியத்தை அறிந்தும் என்னை விசுவாசியாமற் போனாயே, சத்தியத்தை தெரிஞ்சும் மெய்யான தேவனை வணங்கவில்லையே, எப்படி நன்மை தீமை என்னவென்று தெரியும்? நான் உள்ள வச்சேன் உனக்கு, ஆகையால் உனக்கு தெரியும், நில் அப்படியே. இதுதான் முதல் தப்புவம் பேர்ல. ஆகையால் அங்க போய் யோகியத்தை பேசுறாள் முதல்ல மாட்டிக்குவான், முதல் மாட்டுவான். நான் ரொம்ப நல்லது செய்த ஆண்டவரன், கரெக்ட், நில்லு, முதல் காரியம் முடிஞ்சது அப்படின்னு. ரெண்டாவது காரியம் என்ன? மனசாட்சியும் கூடயே சாட்சியிடுதான். என்ன அர்த்தம்? மனசாட்சி வேற சொல்லுது, ஆமா நானே தப்பு செய்தேன் என்ன சொல்லுது? மனசாட்சியும் கூடயே சொல்லுது. மனசாட்சி பாருங்க, சரீரத்துக்கு ஒரு சத்தம் இருக்குது. அது என்ன? நம்முடைய உணர்வுகள். அது என்ன? நம்முடைய உணர்வுகள். அன்னைக்கு பேப்பர்ல படிச்சேன், யாரோ ஒரு தலைவரை இன்னொரு ஆளு துதி பாடுறதுக்காக சொல்றாரு, எங்களுடைய தலைவர் சர்வ வல்லமை படைத்தவர். சர்வ வல்லமை படை. நான் நினைச்சுக்கிட்டேன், ஒரு சின்ன குண்டு சேர்த்து குத்தி பார்த்தா தெரியும் எவ்வளவு சர்வ வல்லமை இருக்குது. ஓடு கத்துவார், அவ்வளவு சர்வ வல்லமை. சர்வ வல்லமை படைத்தவராம் தலைவர். சும்மா இஷ்டத்துக்கு எதையாவது ஒண்ணு சொல்ல வேண்டியது. சர்வ வல்லமை படைத்தவர் எங்களுடைய தலைவர். ஒரு குண்டுசி வச்சு குத்துனா தாங்க முடியாத மனுஷன் எங்க சர்வ வல்லமை படிச்சவன்? இவனுக்கு சர்வ வல்லமை இருக்குது பாருங்க. சரீரத்தில் ஒரு சத்தம் உண்டு. அது என்ன? நம்முடைய உணர்வுகள். பசி என்கிற உணர்வு, அடிச்சா வலிக்குது அது உணர்வு, காயப்பட்டால் கதறுகிறோம் உணர்வு. இவைகள் எல்லாம் சரீரத்தில் ஏற்படுகிற சத்தங்கள். நம்முடைய மனதில் ஒரு சத்தம் உண்டு. அது என்ன? நம்முடைய அறிவு. நம்முடைய அறிவுக்கு விரோதமா நாம் எது செய்யும் போது நம்முடைய அறிவு என்ன பண்ணுது? அட முட்டாளே அப்படி செய்யாத, மதியனே அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது? அறிவு சத்தம் போடுது. நம்முடைய ஆவிக்குள்ளாகவும் ஒரு சத்தம் உண்டு. மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரம் இல்லையா? சரீரத்தின் சத்தம் அவனுடைய உணர்வுகள், அவனுடைய ஆத்மாவின் சத்தம் அவனுடைய அறிவு. ஆவியின் சத்தம் என்ன?
அவனுடைய மனசாட்சி. ஆவியின் சத்தம் என்ன? அவனுடைய மனசாட்சி. மனசாட்சி எல்லாரும் கேட்டிருக்கிறோம். கேட்காத ஆளே ஐயோ நான் மனசாட்சியை கேட்டது இல்லைங்க. கண்டிப்பா கேட்டிருக்கிறீங்க. வேதவசனம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 16ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எப்படி சாட்சி கொடுக்கிறாரு? மனசாட்சியின் மூலமாக சாட்சி கொடுக்கிறார். நம்ம மனசாட்சி சொல்லுது, ஆம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா போய் தீர்க்க தரிசனத்தையா கேட்கிறோம்? அங்க எங்க போய் யாரையா தரிசனம் பார்த்து எனக்கு சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளையா இல்லையா? ஏதாவது சொப்பனம் கண்ணீங்களா? ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? ஏதாவது வெளிச்சம் கிழிச்சு அடிச்சுதானா கேட்கிறோம்? கிடையாது. உள்ள நம்முடைய உள்ளத்துல ஒரு சாட்சி இடுகிறது. நம்முடைய மனசாட்சி சொல்லுது, ஆம் நான் தேவனுடைய பிள்ளை என்று. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஆவி நமக்குள்ளாக இருக்கிறது. உள்ளத்துல இருக்கிற மனசாட்சியே போதும். ஒவ்வொரு மனுஷன்லயும் மனசாட்சி சத்தமிட்டு கொண்டே இருக்குது. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா மனசாட்சி பேசுறத? நல்லா கேளுங்க, கேட்கும். மனசாட்சி தப்பு செய்யும் போது உள்ள உறுத்தம் கேட்கணும். மனசாட்சி சொல்றது. ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கிற மனுஷன் முதல்ல சொல்லுவானா, ஐயோ நான் ஒரு தப்பு செய்யல, நான் நல்லது செய்தேன். நில்லு, அப்படியே நில்லு. இதுதான் முதல் குற்றம் உன் மேல. நல்லது செய்ய தெரியும் போது நீ தேவனா மதிக்க தெரியலையே உனக்கு. அந்த நல்லது கெட்டது யார் உன்னுடைய மனதில் போட்டது? தேவன் தானே போட்டார். அவரை நீ அறியாமல், அவரை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய் என்று கேட்பார். இரண்டாவது, மனசாட்சி அவனுக்குள்ள சாட்சி இடுகிறது. அவன் செய்த குற்றங்களுக்கு வேற எந்த நிரூபணமே தேவையில்லை. நல்லா கவனிங்க, கோர்ட்ல உன் மனசாட்சி சொல்லுதான் யாரும் கேட்க மாட்டாங்க. கோர்ட்ல மனசாட்சி சொல்லுகிறதா என்று யாரும் கேட்க போகிறதில்லை. ஏன் யாரும் கேட்க போறதில்லை? ஏன்னா மனசாட்சி சொல்றது எப்படி நியாயாதிபதிக்கு தெரியும்? யாருக்கும் தெரிய முடியாது. நம்முடைய மனசாட்சிக்குள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்கும் வெளியே தெரிய முடியாது. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. இந்த பொய் சொன்னா அதை காட்டுக்கு ஒரு அருவி ஒண்ணு இருக்குது, அதுல போய் விரல உட சொல்லுவாங்க, கேள்வி கேட்பாங்க. பொய் சொல்லும் போது நம்முடைய உள்ள மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்படுது பாருங்க. ஒரு விதமான பயம், தயக்கம், இவைகள் எல்லாம் அது மெஷர் பண்ணுகிறது, அதை காட்டி கொடுக்கிறது, ஏதோ தவறு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. மற்றபடி அது கூட சரியான விதத்தில் நம்ப தகுந்தது கிடையாது. உள்ள மனசாட்சியில் என்ன நடக்கிறது என்று இன்றைக்கு நியாய தீர்ப்பு மன்றங்களில் கேட்கப்படுவது கிடையாது. ஏனென்றால் எந்த மனுஷனும் அதை அறிய முடியாது. ஆனா தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது உள்ளத்தில் நம்முடைய மனசாட்சி எப்படி என்ன சொல்லுகிறது என்பதை வெட்ட வெளிச்சமா இருக்கும். உள்ள மனசாட்சி என்ன சொல்லுகிறது என்பது திட்டவட்டமாக வெட்ட வெளிச்சமாக நமக்கு காண்பிக்கப்படும். நல்ல கவனிங்க. மூன்றாவது காரியம், அவனை குற்றஞ்சாட்டுகிற மூன்றாவது காரியம் 15ஆம் வசனம் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும், அதாவது குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும். சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதா? சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனா என்ன? ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், அவர்கள் செய்த குற்றங்களின் நினைவுகள் அவர்களை விட்டு ஒருபோதும் அகலாத வண்ணம், மாறாத வண்ணம் அவர்களுக்குள்ளாக அந்த நினைவுகள் அப்படியே இருக்குமா? தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது அந்த நினைவுகள், அவருடைய மெமரி அவர்களை குற்றஞ்சாட்டும். இந்த மூன்று காரியம் இவர்களை குற்றவாளி என்று தேவனுக்கு முன்பாக பரேட் பண்ண வைக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்பிலே மனுஷன் நிற்கும் போது, ஒன்று அவன் செய்த நல்ல காரியங்கள் அவனை குற்றவாளி என்று தீர்த்து தேவனுக்கு முன்பாக அவனை பரேடு பண்ணும். இரண்டாவது, அவனுடைய மனசாட்சி கூடவே சாட்சியிடுகிறபடினாலே அவன் குற்றவாளி என்பதை அங்கே அந்த மனசாட்சி எடுத்து காண்பிக்கும். மூன்றாவது, அவனுடைய நினைவுகள் அவன் செய்த குற்றங்களை மறக்காமல் உள்ளாக வைத்திருக்கிறபடினாலே அந்த நினைவுகள் அப்படியே வெளிவந்து அது வெளிக்காட்டப்பட்டு தேவனுக்கு முன்பாக அவனை குற்றவாளி என்று அது நியாயம் தீர்க்கும். கடைசியாக இப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கப்படுகிறவன் மூன்று விதமான விதத்திலே குற்றஞ்சாட்டப்படுவான். அப்படிப்பட்டவர்கள் கெட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்டு போவார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கெட்டு போவார்கள் என்று சொன்னால் அப்படியே மறைந்து போய்விடுவார்கள், ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பிரயோஜனமற்ற விதத்தில் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டார்களோ, உண்டாக்கப்பட்டார்களோ, அதற்காக வாழாமல், ஒரு நோக்கத்தோடு வாழாமல், வெறுமையோடு வாழத்தக்க ஒரு வாழ்க்கையை அவர்கள் அடைவார்கள். அதுதான் கெட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் கெட்டு போவார்கள் என்பதற்கு அர்த்தம். கெட்டு போவார்கள் என்று சொன்னால்
அப்படியே அழிவுக்கு போகிறது. அழிவுக்கு போகிறது. வெளிப்படுத்தல பார்க்க போனால் அங்கே அந்தி கிறிஸ்துவை அக்கினி கடலிலே தள்ளுகிறதை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அழிவுக்குள்ளாக தள்ளப்படுகிறான் என்று. He goes to perdition என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, or destruction என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுவது அவன் அழிவுக்கு போகிறதை எடுத்து காண்பி. அழிகிறதுனா அவன் அழிந்து போகிறது இல்ல, அப்படியே ஒன்றுமில்லாமல் போகிறது இல்ல, மறைந்து போகிறது இல்ல, அப்படியே அழிஞ்சு அப்படியே சாம்பலாய் போகிறது கிடையாது. 1000 வருஷத்துக்கு பிறகு அங்கே சாத்தானை போடும்போது அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, அங்கே அந்தி கிறிஸ்துவும் அந்த மிருகம் அப்படியே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. அதாவது எப்படி போடப்பட்டார்களோ அப்படியே அங்கே இருக்கிறார்கள். 1000 வருஷம் அக்கினி கடல்ல இருந்து எரிந்து கொண்டிருந்தாலும் அப்படியே தான் இருக்கிறார்கள். மறைந்து போகவில்லை, அழிந்து போகவில்லை, ஒன்றுமில்லாமற் போகவில்லை, அப்படியே இருக்கிறார்கள். இதுதான் நரகம். நரகம் என்றால் என்ன? பாவியானவன் நரகத்துக்கு போகும்போது அழிந்து போகிறதில்லை. நரகத்தின் கொடுமை என்னவென்றால் அவன் அழியாமல் நித்திய நித்தியமாய் வாழுகிறான், வெறுமையிலே வாழ்கிறான், விரக்தியிலே வாழ்கிறான். சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்தை அவன் உணர முடியாதபடி, அதற்காக வாழ முடியாதபடி வீணான ஒரு வாழ்க்கையை அவன் வாழுகிறான், வேதனையில வாழ்கிறான். அதுதான் நரகத்தின் வேதனை. அதுதான் நரகத்தின் வேதனை. யோவான் 3:16 அருமையாக அந்த வார்த்தையை சொல்லுகிறது. கெட்டு போகிறது என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல், எல்லாரும் சொல்லுவோம் கெட்டு போகாமல், எல்லாரும் சொல்லுவோம் கெட்டு போகாமல், கெட்டு போகாமல். கெட்டு போகாமல் என்ன அர்த்தம்? அங்க சரியானபடி பார்த்தால் அவன் இந்த நரகத்தின் அழிவுக்கு போய் சேராமல், அந்த விதத்திலே அவன் கெட்டு போகாமல். கெட்டு போறதுன்னா சும்மா தப்பான வழியில போயிட போறான்னு அர்த்தம் கிடையாது. கெட்டு போகாமல் என்றால் அந்த நித்திய நரகத்தின் அழிவுக்கு அவன் சென்று நித்திய நித்தியமாய் அங்கே அவன் காலத்தை கழிக்காமல், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவரை தந்தருளினார். ஒருவராவது கெட்டு போவது தேவனுடைய சித்தமே கிடையாது. இந்த இடத்தில் இருக்கிற ஒரு மனுஷனாவது, ஒரு மனுஷியாவது, ஒரு சிறு பிள்ளையாவது கெட்டு போகிறது என்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. கெட்டு போகிறது என்று சொன்னால் நாம் வேறு விதமாய் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது கெட்டு போவது என்றால் நரகத்தின் அழிவுக்கே சென்று தேவனற்ற நிலையிலே சிருஷ்டித்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் அந்த அழிவிலே நித்திய நித்தியமாய் வாழுகிறது. அதுதான் நரகத்தின் அக்கினி, அதுதான் நரகத்தின் வேதனை, அதுதான் நரகத்தின் தனிமை. அப்படி கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் தலை வணங்கி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் நாம் தலை வணங்கி ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். இதற்காக தான் நாம் பிரசங்கிக்கிறோம், இதற்காக தான் நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். ஏன்? ஒன்று, கர்த்தருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. அவர்களுக்கு சொல்ல வேண்டுமே என்கிற கட்டளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம், அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற கட்டளையை நாம் பெற்றிருக்கிறோம். இரண்டாவது காரணம், நாம் ஏன் சொல்லுகிறோம்? அவர்கள் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு தப்ப வேண்டுமே, இந்த நரகத்தின் அக்கினிக்கு தப்ப வேண்டுமே. அவர்கள் கெட்டு போக கூடாதே, தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ள கூடாதே என்கிற அந்த நோக்கத்திற்காக தான் சொல்லுகிறோம். பேசுகிறது அதற்காக தான் பேசுகிறோம். மற்றவர்களுக்கு சாட்சியிடுகிறது ஆகையால் தான் சாட்சியிடுகிறோம். இந்த காலை வேளையிலே நானும் என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க இருக்கிறேன். நான் ஒருவேளை நல்லவனாய் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இயேசு இல்லாமல் வாழ்ந்து விட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய உள்ளத்திலே, இயேசுவை நான் அறியவில்லை. ஆகையால் நியாய தீர்ப்பு நாளிலே அவருக்கு முன்பாக நிற்கும்போது நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவேன். ஆனால் அதிலிருந்து தப்புவதற்கு இன்றைக்கு வழி உண்டு. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், அவரிடத்தில் வருகிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், என்னை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உடனடியாக நீங்கள் நின்ற இடத்திலே கையை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், இயேசு வண்டியில் நான் வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவை நான் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்றவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். சீக்கிரமாய் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிப்பேன். வேற யார் இருக்கீங்களா? தேங்க்யூ 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 தேங்க்யூ. வேற யார் இருக்கீங்களா? வேற யாராவது? சீக்கிரமா, இது முக்கியமான ஒரு காரியம்.
இது நேரத்தை நாம் வீணடிக்க வரவில்லை. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து எச்சரித்திருக்கிறேன். நீங்கள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தம். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். ஒருவராவது நரகத்துக்கு போகக்கூடாது. நரகம் உங்களுக்காக செய்யப்பட்டதில்லை, எனக்காக செய்யப்பட்டதில்லை. பிசாசுக்காகவும் அவனுடைய சேனைகளுக்காகவும் நரகம் உண்டாக்கப்பட்டது. நரகத்தின் அக்கினி நமக்கல்ல, பரலோகம் நமக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாழ வேண்டும். ஆகையால் கைகளை உயர்த்தினவர்கள் சீக்கிரமாய் முன்னாடி வாருங்கள், சீக்கிரம் ஓடி வாருங்கள். முன்னால வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தினவர்கள் எல்லாரும் சீக்கிரமா வந்து இங்கே முன்னாடி எனக்கு முன்பாக வந்து இங்கே நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்க போகிறேன். சீக்கிரமாய் வாருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் துரிதமாய், வேற யார் இருந்தாலும் வரலாம். சீக்கிரமா வேற யார் இருக்கீங்களா? அம்மாமார் இங்க யாரோ எத்தனாங்க மாதிரி இருந்துச்சு? வேற யாரும் இருக்கீங்களா? மிக முக்கியமான ஒரு நேரத்துக்கு வருகிறோம். இந்த அருமையான வாலிப சகோதரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நாள். இதை விட ஒரு மேலான நாள் இருக்க முடியாது. இயேசு வண்டியில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற நாள் முக்கியமான நாள், ஆசீர்வாதத்தின் நாள். இந்த நாளை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. சத்தியத்தை கேட்டீர்கள், இயேசுவை குறித்து அறிந்தீர்கள். இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அதன் மூலமாக எனக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், என்ற சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் வரப்போகிறார். வாசலை திறந்து வைக்கிறீர்கள், உள்ளத்தின் கதவை. உள்ளத்தில் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அவரை நம்பினவர்களுக்கு ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை அன்பாய் நேசிக்கிறார். இந்த ஜெபத்தை சொல்லுங்கள் தயவு செய்து. இது உங்களுடைய ஜெபம். இதை நீங்கள் சத்தமாய் சொல்லுங்கள். எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உம்மண்ணில வருகிறேன், பாவியாக வருகிறேன். என்னுடைய பாவங்களை சுத்திகரித்து நீர் கழுவும் கர்த்தாவே. என்னை கழுவும், என்னை சுத்தமாக்கும், என்னை புது மனுஷனாக மாற்றியருளும். உம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. நீர் எனக்காக மரித்தீர். கல்வாரி சிலுவையிலே எனக்காக மரித்தவர் மறுபடியும் உயிரோடு எழுந்தீர். நீர் இரட்சகர், நீர் தெய்வம், ஆண்டவர். முழு இருதயத்தோடு உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் உள்ளத்திலே வாரும். இன்று முதல் உம்மை வணங்கி உமக்காக ஜீவிப்பேன். என் உள்ளத்திலே சந்தோஷத்தினாலும் சமாதானத்தாலும் நீ நிறைத்தருளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன், ஆமென். என்னிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று இயேசு சொன்னார். ஐயோ, நான் இவ்வளவு தப்பெல்லாம் செய்திருக்கேன், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? கிடையாது. என்னிடத்தில் வர்ற யாரா இருந்தாலும் நான் தள்ளுவதே கிடையாது. இந்த இடத்திலிருந்து போகும்போது நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற அந்த நிச்சயத்தோடு நீங்கள் போங்க. நான் தேவனுடைய பிள்ளை. இன்று முதல் என்னுடைய வாழ்க்கை என்னுடையதல்ல, தேவனுடைய வாழ்க்கை. எனக்கு அவர், என்னுடைய வாழ்க்கை அவருக்கு சொந்தமானது. இனிமே அவருக்காக வாழ்வேன் என்று தீர்மானத்தோடு போங்க. இன்று முதல் ஒழுங்காக வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக பலப்படுங்கள். கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். உள்ளத்தில் பெரிய வாஞ்சையும் தாகமும் இருக்கும். கர்த்தரை வந்து ஆராதியுங்கள். அவரை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். இப்படி நில்லுங்கள். முடிந்த உடனே ஒருவர் உங்களிடத்தில் வந்து ஒரு நிமிஷம் பேசுவார். பிறகு நாம் கலைந்து செல்லலாம். ஜெபித்த பிறகு ஒருவர் வந்து உங்களிடத்திலே ஒரு நிமிஷம் பேசுவார். இப்பொழுது மற்ற ஜெப தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள், வியாதிகளோடு, மற்ற பிரச்சனைகளோடு, பலவிதமான தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள், இன்றைக்கு ஜெபம் தேவை என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்கள் தேவைகளை காண்கிறார். கர்த்தர் நல்லவர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். அவர் நல்ல தேவன், உங்கள் அன்பாய் நேசிக்கிறவர். எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மண்டையில் வருகிறோம்.
இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மக்களை நீ தொட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த அருமையான வாலிப சகோதரரை தொட்டு ரட்சித்துக் கொண்டிருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் நீர்தாமே அவர்களுக்கு ஆண்டவராயிருந்து தொடர்ந்து அவர்களை சந்தோஷத்தின் பாதையிலே நடத்தியருளும். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். அறிந்து கொள்ளுகிற மனக்கண்களை திறந்தருளும் கர்த்தாவே. ஆசீர்வதித்தருளும். எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இன்றைக்கு தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள், பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, கவலைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெப தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சகல பிசாசின் கிரியைகளையும் சகல கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கிறோம். எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் அட்டுகிறோம். எல்லா பிசாசையும் பிசாசின் செயல்களையும் அதட்டுகிறோம். பிசாசின் கிரியைகளை ஒழிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. பிசாசின் கிரியைகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் எடுக்கிறோம். சுகமும் சந்தோஷம் சமாதானம் நிம்மதியும் விடுதலையும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உண்டாகட்டும். சகல ஆசீர்வாதங்களும் நிரம்பட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். இப்பொழுது பாஸ்டர் செல்லதுரை வந்து ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதம்.